இன்றைய சிந்தனை. எமது இல்லங்களிலே நாங்கள் ஒரு குழந்தை பிறந்தால் அதற்கு நாமம் சூட்டுவோம், பெயர் வைப்போம். இந்த பெயர் வைப்பதிலே இன்றைய காலகட்டத்திலே ஒரு புதிய பரிமாற்றமே வந்துவிட்டது. ஏன் பெயர் வைக்கின்றோம், என்ன பெயர் வைக்கின்றோம் என்கின்ற எந்த விதமான சிந்தனைகளும் யாருக்கும் இல்லை. நீங்கள் சரியாக உற்று நோக்கினால் இந்த பிறக்கின்ற நட்சத்திரத்துக்கென்று சில நாம எழுத்துக்கள் இருக்கும். அந்த நாம எழுத்தோடு தான் அந்த பெயர் அமைய வேண்டும் என்கின்ற அந்த பாரம்பரிய முறைகள் எல்லாம் இப்பொழுது அற்று போய்விட்டன. தங்களுடைய பிள்ளை முதல் வரிசையிலே இருக்க வேண்டும் என்று அகரவரியான ஆனாவிலே தான் அதிகமாக பெயர் வைப்பார்களே. அகரவரி என்றால் அந்த பிள்ளை பாடசாலையிலே முன்னுரிமையாக முதலிடம் இருக்கும், மற்ற விடயங்களிலும் முன்னுக்கு போகும் என்று சொல்லி பெயரை மட்டும் நாங்கள் அப்படி வைத்தால் அந்த பிள்ளை ஒரு காலமும் முன்னுக்கு வரப்போவதில்லை என்பதை முதலிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பெயரிலே எந்த விதமான நிறைவையும் அந்த பிள்ளை கண்டுகொள்ள முடியாது. ஏண்டா அவருடைய பிறப்பு ஜாதகம், அவருடைய கல்வி ஸ்தானம், அவருடைய அந்த கல்விக்குரிய இடம், அவையெல்லாம் தான் அங்கே அந்த கல்வியின் உயர்வை காட்டுகின்றது. பெயர் வைக்கின்ற பொழுது எங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கின்றது, எங்களுடைய குலதெய்வ அனுகூலம் இருக்கின்றது. அந்த நட்சத்திரத்தினுடைய நாமம் அந்த பெயரிலே வரக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த நட்சத்திர நாமம் தொடங்குகின்ற நாமத்தில் பெயர் தொடங்க வேண்டும் என்கின்ற மரபுகள் இப்பொழுது அறவே இல்லாமல் போய்விட்டன. இவற்றையெல்லாம் நாங்கள் சற்று மீள் பரிசீலனை செய்து பார்த்தால் புரியும். பெயரிலே ஒரு தெய்வீகம் இருக்க வேண்டும். நாங்கள் உங்கள் பிள்ளைகளை கூப்பிடுகின்ற பொழுது அந்த பெயரிலே ஒரு தெய்வீகம் இருக்க வேண்டும். அது ஒரு பாராயணமாக எங்களுக்கு இல்லத்திலே அமையும். ஒரு குழந்தைக்கு நாங்கள் பெயர் வைக்கின்ற பொழுது அபிராமி என்று வைத்தோமானால் அந்த அபிராமி அம்பிகையை தினமும் நாங்கள் பாராயணம் செய்கின்ற மாதிரி வீட்டிலே அபிராமி அபிராமி என்று கூப்பிடுகின்ற பொழுதெல்லாம் அந்த பெயர் எங்களுக்கு அந்த அம்பாளுடைய பாராயணத்தையே கொடுத்து கொண்டிருக்கின்றது. இதை நாங்கள் நன்கொணர வேண்டும். அந்த பெயருக்கு கார்த்திகேயன் என்று வைத்தால் முருகனுடைய நாமத்தை சொல்லுவதாகவே அமையும். அந்த பெயரிலே கார்த்திகேயன் கார்த்திகேயன் என்று கூப்பிட்டு கொண்டே இருப்போம். அப்படி அந்த பெயர்கள் கஜமுகன் என்று வைத்தால் விநாயகருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்போம். இப்படி அந்த தெய்வீகத்தன்மை அந்த இல்லத்திலே இருக்கும். வைக்கின்ற பெயர்களுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த பெயர்கள் ஒரு மிக ராகத்தினுடைய பெயரை வைத்தால் கூட அந்த பெயர் நல்ல சாத்வீகத்தை கொடுக்கும். சகானா என்று வைத்தால் சாத்வீகத்தை கொடுக்கும். கல்யாணி, மோகனா, இப்படியான ராகங்கள் பெயர் வைத்தால் கூட அது அந்த இல்லத்துக்கு சிறப்பையும் மங்களத்தையும் கொடுத்து விடுகின்றது. எனவே எங்களுடைய பாரம்பரியம், எங்களுடைய சமய தெய்வ வழிபாடுகள், எங்களுடைய சம்பிரதாயங்கள் இந்த பெயரிலே இருக்க வேண்டும். அதோடு எங்களுடைய குலதெய்வ அனுகூலம், அதாவது எங்களுடைய வம்ச பெயர் என்று ஒன்று இருக்கின்றது அல்லவா. அக்காலங்களிலேயெல்லாம் 3 தலைமுறைக்கு பின்னர் மீண்டும் அந்த சந்ததி பெயர்கள் வந்து கொண்டே இருக்கும். ராமச்சந்திரன் என்று சொன்னால் அந்த ராமச்சந்திரனுடைய பெயர் அவருடைய மகன் அவருடைய அடுத்த மகனுக்கு வைப்பார்கள். அந்த சந்ததி பெயர்கள் அழியக்கூடாது என்பது அவர்களுடைய ஒரு உள்நோக்கமாகவும் அது ஒரு தெய்வீக அருளை தருவதாகவும் அமைகின்றது. அந்த சந்ததி தொடர்ந்து கொண்டே இருக்கும், அதிலே மாற்றம் செய்ய மாட்டார்கள். சில நபர்களுடைய பெயர்களை பாருங்கள், அந்த தங்களுடைய குலப்பெயர்களை அதோடு சேர்த்துக்கொள்வார்கள். பொதுவாக செட்டியார், நாடார், ஐயர், இவர்களெல்லாம் தங்களுடைய பெயர்களிலேயே அதை சேர்த்துக்கொள்வார்கள். தங்களுடைய குலம், தங்களுடைய மரபுகளை அவர்கள் சுட்டி காட்டி கொண்டிருப்பார்கள். இதுயெல்லாம் அந்த சந்ததிக்குரிய ஒரு மரபாக போற்றப்படுகின்றது. அது அவர்கள் தங்களுடைய மரபை பேணி பாதுகாத்து கொள்கின்ற ஒரு தன்மையை கொடுக்கின்றது. பெயர்கள் அப்படி அந்த மரபுகள் மாறாமல் எந்த நட்சத்திரத்தில் குழந்தை பிறக்கின்றதோ அந்த நட்சத்திரத்துக்குரிய நாமம், உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருள், உங்களுடைய பாரம்பரியம், உங்களுடைய தெய்வீகம், அவற்றையெல்லாம் சேர்த்து நாமம் வைக்கின்ற பொழுது அந்த நாமத்துக்கு ஒரு தனித்துவம் இருக்கின்றது. அந்த நாமத்தை சொல்லுகின்ற பொழுது ஒரு சந்தோஷம் இருக்கின்றது. அது எங்களுடைய இல்லத்துக்கு ஒரு அருளை தந்து கொண்டிருக்கின்றது. எங்களுக்கே சம்பந்தமில்லாமல் அர்த்தமில்லாமல் இன்றைய காலகட்டத்தில் வைக்கின்ற பெயர்களினாலே எந்த விதமான ஒரு ஈர்ப்புத்தன்மையும் இல்லாமல் போய்விடுகின்றது. சில நபர்கள் வைக்கின்ற பெயர்கள் வாய்க்குள்ளே அது நுழைந்து அதை சொல்லக்கூடிய தன்மையே அற்று போய்விட்டதாக இருக்கின்றது. ஆங்கில முகத்தில் பெயர்கள் வைப்பது, இந்த அதிர்ஷ்ட பெயர் என்று சொல்லி பெயரை தேடுவது, அதிர்ஷ்ட பெயரெல்லாம் நீங்கள் வைக்கிற பெயர் தான் அதிர்ஷ்ட பெயர். நாங்கள் தேடி அதை ஆராய்ந்து அதிர்ஷ்டமாக்கி கொள்கின்றோமே தவிர அதிர்ஷ்டம் என்பது என்ன, அந்த அதிர்ஷ்ட பெயருடைய தன்மை என்ன என்பதையும் நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருடைய பிறந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி, பிறக்கிற திகதி, அந்த திகதியினுடைய அதிபதி, அதாவது இப்போ 19ஆம் தேதி பிறந்தால் அந்த பிறந்த பிள்ளையினுடைய எண் ஓரான் நம்பராக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஓரான் எண்ணுக்குரிய அதிபதி கிரகம் சூரியன். அந்த சூரியன் ஜாதகத்திலே நல்ல இடத்தில் இருக்க வேண்டும். அதிர்ஷ்ட பெயர் நாங்கள் வைக்கின்ற பொழுது
அந்த சூரியனுக்குரிய 1ஆம் எண்ணுக்குரிய அதிர்ஷ்ட பெயராக நாங்கள் ஆய்வு செய்கின்ற பொழுது 5ஆம் எண்ணிலே 6ஆம் எண்ணிலே 1ஆம் எண்ணிலே வைக்கின்ற பொழுது அங்கே சூரியனோடு சுக்கிரன் புதன் என்கின்ற கிரகங்களுடைய தன்மைகளையும் பார்க்க வேண்டும். இதையெல்லாம் ஆய்வு செய்து செய்ய வேண்டிய விடயங்களை தவிர எங்களுடைய மனப்போக்குக்கெல்லாம் நாங்கள் அதிர்ஷ்ட பேரண்டு வைத்து விடக்கூடாது. பெயர் தெய்வீகமாக முதலில் இருக்க வேண்டும். அந்த பெயரிலே அந்த தெய்வத்தினுடைய சாநித்தியம் இருக்க வேண்டும். இவற்றையெல்லாம் நாங்கள் நன்கு உணர்ந்து அந்த நாமங்களை வைத்தால் எங்களுடைய பாரம்பரியம், எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய மொழி இவையெல்லாம் இன்னும் வளர்ந்து இன்னும் எங்களுக்கு மகிழ்வையும் தெம்பையும் தைரியத்தையும் சிறப்பையும் மேன்மையையும் கொடுக்கும் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். இனி வருகின்ற சந்ததி, இனி வருகின்ற எங்களுடைய இளம் சமூகம் நல்ல சிந்தனைகளை உள்வாங்க வேண்டும். நமது சமயத்தையும் மொழியையும் நமது பாரம்பரியங்களையும் எங்களுடைய இல்லங்களிலிருந்து நாங்கள் வளர்க்க வேண்டும் என்ற எண்ணங்களை முதலே கொண்டு வாருங்கள். அதற்காக நல்ல பெயர்களை தெரிவு செய்யுங்கள். அந்த பெயர் அழைக்கின்ற பொழுது அந்த இல்லத்துக்குமே ஒரு சிறப்பும் தெய்வீகமும் அமையக்கூடியதாக இருக்க வேண்டும். தனியாக நீங்கள் ஒரே எண்ணத்தை கொண்டு பெயர் வைக்காதீர்கள். எங்களுடைய அந்த பெயர் சரியாக அமைந்துவிட்டால் எல்லாரையும் விட அந்த பிள்ளை முன்னிலையில் இருக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. எனவே பெயர் வைக்கின்ற பொழுது சிந்தித்து வைத்து செயல்படுங்கள். நன்றி.